வெல்கம் பேக் டு கிரிஷி லேர்னிங் பிளாட்ஃபார்ம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காமன் மிஸ்டேக்ஸ் வந்துட்டு எம்சிக்யூ பேப்பரில் மேட் பண்ண தான் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ திஸ் வீடியோ இஸ் அப்ளிகபிள் ஃபார் போத் பேப்பர் 3 அண்ட் பேப்பர் 4 ஆஃப் சிஏ ஃபவுண்டேஷன். ஓகே, ஸோ பேப்பர் 3யோட எக்ஸாம் வந்துட்டு நம்மளுக்கு நாளான்னைக்கு ஐ கெஸ் ஆன் டுடே. ஓகே, ஸோ இந்த வீடியோ அப்லோட் ஆகிற அன்னைக்கு வந்துட்டு இந்த எக்ஸாம் இருக்கும். ஓகே, ஸோ இதை வந்துட்டு மார்னிங் இந்த வீடியோ மட்டும் பார்த்துட்டு போயிடுங்க. ஸோ தட் இட் குட் பி வெரி யூஸ்ஃபுல். ஓகேவா? ஸோ நான் வந்துட்டு முடிஞ்ச அளவு இந்த வீடியோ வந்துட்டு ஷார்ட் ஆக்குறேன். ஸோ தட் இட் ஒன்ட் வேஸ்ட் யோர் டைம். ஸோ இதுவும் அகெயின் ஹெல்ப்ஃபுல் ஃபார் பேப்பர் 4 ஆல்சோ. ஸோ பேப்பர் 3 இஸ் மேக்ஸ், எல்ஆர் அண்ட் ஸ்டாட்ஸ். ஓகே, பேப்பர் 4 இஸ் எக்கோ, பிசிகே. Stats, echo, PCK. So the next thing is that மோஸ்ட் நான் வந்துட்டு கரெக்ட் பண்ண பேப்பர் வரைக்கும் நான் பார்த்த காமன் மிஸ்டேக்ஸ் தான் நான் வந்துட்டு இங்கே சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு காமன் மிஸ்டேக்ஸ் நான் பார்த்தது என்ன அப்படின்னா ஆர்டர். ஓகே, ஸோ சில பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா தோ உங்களோட எம்சிக்யூ அதாவது கொஷின் பேப்பரில் வந்துட்டு கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கலாம். ஓகே, பட் என்ன ஆகுது அப்படின்னா ஸோ இப்போ 1 2 3 4 6 7 8 9 10 கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் 4 கொஷின் கரெக்டாக எழுதுறீங்க, நடுவில் 5th வந்துட்டு ஷேட் பண்ண விட்டுடுறீங்க, அண்ட் 6 7 8 9 10லாம் தப்பாகுது. ஏன் தப்பாகுது அப்படின்னா 5 ஓட ஷேடிங் பார்த்து 6க்கு பண்ணியிருக்கீங்க, 6ஓடத 7க்கு பண்ணியிருக்கீங்க, 7 8 8த 9க்கு பண்ணியிருக்கீங்க, 9த 10க்கு பண்ணியிருக்கீங்க. ஓகே, ஸோ ஒன்று நீங்கள் ஷேடிங் மிஸ் பண்ணுறதுனால ஒன்று மாற மாற அது வந்துட்டு டிஃபர் ஆகுது. ஸோ நான் வந்துட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா நான் கொஷினை மூடிட்டு இந்த நீங்கள் வந்துட்டு பண்ணியிருக்க அந்த ஷேடிங்கை நான் பார்த்தேன் அப்படின்னா அது வந்துட்டு கரெக்டாக இந்த ஆர்டரோட மேட்ச் ஆகுது. ஓகே, ஸோ ஆர்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஷின் பேப்பர் வந்துட்டு கொடுத்த உடனே 10 10 10னா பிரிச்சுக்கோங்க கொஷின். ஓகே, ஸோ 10 10னா பிரிச்சுக்கோங்க. 100 கொஷின்ஸையும் 10 10னா பிரிச்சுக்கிட்டு ஒரு செட் ஆஃப் 10 வந்துட்டு முடிச்ச உடனே செக் தட் கரெக்டா 1க்கு தான் கரெக்டா மார்க் பண்ணியிருக்கோமா, 2க்கு தான் கரெக்டா மார்க் பண்ணியிருக்கோமா, 3க்கு தான் கரெக்டா மார்க் பண்ணியிருக்கோமா, 4க்கு தான் கரெக்டா மார்க் பண்ணியிருக்கோமா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ தட் இட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல். நெக்ஸ்ட் இஸ் தி ஷேடிங் பார்ட். ஷேடிங் பார்ட் ஏன் ஷேடிங் பார்ட் அப்படின்னா இப்போ ஒரு சர்க்கிள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சர்க்கிள் இப்படி இருக்கு அப்படின்னா இதுக்குள்ள தான் ஷேட் பண்ணணும். ஓகே, ஸோ இதுக்குள்ள ஷேட் பண்ணணும். சில பேர் என்ன பண்றீங்க அப்படின்னா இப்படி ஷேட் பண்ணியிருக்கீங்க, சில பேர் வந்துட்டு இப்படி ஷேட் பண்ணியிருக்கீங்க. ஓகே, இப்படி இருக்கு ஷேடிங்கே. சில பேர் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சர்க்கிள் இது இப்படி ஷேட் பண்ண வேண்டிய இடத்துக்கு பதில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படியே நடுவில் கேப் விட்டுருக்கீங்க. ஓகே, ஸோ சில பேர் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஷேட் பண்ணிட்டு இங்கே இப்படி இதாகி இருக்குது. சில பேர் வந்துட்டு ஓவலாக ஷேட் பண்ணியிருக்கீங்க. ஓகே, ஸோ டோன்ட் டூ திஸ் மிஸ்டேக். ஸோ அவங்க கொடுத்துருக்க அந்த ரவுண்ட் என்னவோ அதுக்குள்ள மட்டும் சர்க்கிள் பண்ணுங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் சர்க்கிள் வந்துட்டு ஃபுல்லாக பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ சின்ன வயசுலலாம் நம்மளுக்கு வந்துட்டு கொடுத்துருப்பாங்கல்ல, லைக் டாட் டாட்டா போட்டு ஏ இருக்கும், டாட் டாட்டா போட்டு பி இருக்கும், அதுக்கு மேலேயே நம்ம வந்துட்டு எழுதுவோம்ல, அந்த கர்சிவ் ரைட்டிங் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவோம்ல. ஸோ அதே மாதிரியே தான் இந்த சர்க்கிள் போட்டுட்டு உள்ள ஷேடிங். ஓகே, ஸோ இன்னொரு query என்ன அப்படின்னா எந்த டைப் ஆஃப் பென்சில் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ ப்ரிஃபரபிளி யூ கைஸ் கேன் யூஸ் அப்சரா. ஓகே, ஏன் அப்சரா சொல்றேன் அப்படின்னா இது ஹெச்பி பென்சில் ப்ளஸ் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டார்க்கும் கூட. ஸோ எக்ஸ்ட்ரா டார்க் இன் சென்ஸ் எக்ஸ்பியை தாண்டி ஹெச்பியை தாண்டி போறது இல்லை, பட் எக்ஸ்ட்ரா டார்க்கும் உங்களுக்கு வந்துட்டு கவர் பண்ணிடும். ஓகே, ஸோ வந்துட்டு உங்களுக்கு கிளியராகவும் இருக்கும் அண்ட் கொஞ்சம் பிரைட்டாகவும் இருக்கும். இதுவே நம்ம வந்துட்டு நட்ராஜ் எடுத்துக்கிட்டோம்னா யூஸ்வலாகவே நட்ராஜ் பென்சிலோட கேரக்டர் வந்துட்டு லைட்டாக இருக்கும். ஓகே, ஈவன் தோ இட் இஸ் ஹெச்பி, இது வந்துட்டு கொஞ்சம் லைட்டர் ஷேடாக இருக்கும். ஓகே, ஸோ எல்லா பேப்பரோடையும் நட்ராஜ் பென்சில் ஓன்ஸ் சப்போர்ட். So it's better to use Apsara pencil, or you can use DOMS, Camlin, Faber-Castell,
or whatever you want other than Natraj. And in case of drawing pencil, okay, drawing pencil நீங்க வாங்குற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா அதுல 2B வாங்க கூடாது, 3B வாங்காதீங்க. ஓகே, ஸோ ஒன்லி ப்ரிஃபர் ஹெச்பி பென்சில். இந்த மாதிரி டிராயிங் பென்சில் வாங்குறதா இருந்தா பென்சில ஹெச்பின்னு போட்டிருக்கா அப்படின்றத பார்த்து வாங்குங்க. ஸ்டில் யூ ஹேவ் டைம். ஸோ நாளைக்கு மார்னிங் எக்ஸாம் ஹால் போகிறதுக்கு முன்னாடி கூட ஒரு அப்சரா பென்சில் நீங்கள் வாங்க சான்ஸ் இருக்கு. அண்ட் பென்லலாம் யூஸ் பண்ணால் கரெக்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. பென்னில் ஷேட் பண்ணாலும் கரெக்ட் பண்ணுவாங்க, ப்ரொவைடட் எக்ஸப்ஷனல் கேசஸ். உங்களுக்கு வந்துட்டு ஞாபகமே இல்லை, திடீர்னு ஒரு டென்த்ல எக்ஸாம் ஹால் என்ன பண்றோனே தெரியாம நான் வந்துட்டு பென் யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா தட் இஸ் எக்ஸப்ஷனல் கேசஸ். பட் யூ ஆர் அலவுட் டு டூ ஒன்லி இன் எக்ஸ்பி பென்சில். ஓகே, ஸோ ரிமெம்பர் திஸ். And the next thing is that ஏன் பென்சில பண்ண சொல்றாங்க அப்படின்னா in case if you find something wrong, ஒருவேளை நான் பண்ணிருக்கிறது தப்பா இருக்கு, அதுதான் சேம் கேஸ். நான் இங்க வந்துட்டு 5 விட்டுட்டு 6 எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா you can erase this and again start it over. ஓகே, பட் எரேஸ் பண்றது எப்படி பண்ணணும் அப்படின்னா கிளீனா இருக்கணும். ஓகே, ஸோ வந்துட்டு எப்படி நீங்க உங்க பென்சிலை சூஸ் பண்றீங்களோ அதே மாதிரி ரப்பரையும் பார்த்து பார்த்து சூஸ் பண்ணணும். ஐ would prefer using an Apsara rubber itself. Okay, this is not a branded video or this is not a promotional video, but what I personally use in exam hall is that I use Apsara pencil and Apsara rubber eraser. ஓகே, ஸோ இது வந்துட்டு லைக் அவ்வளோ டஸ்ட்டும் எனக்கு வரல அண்ட் அழிக்கும் போது எனக்கு க்ளீனாக தான் இருந்தது அண்ட் பேப்பரும் எனக்கு கிளியலை. ஓகே, ஸோ போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ ரூபாய் ஆகும், 10 rupeesக்குள்ளே தான் ஆகும். யூ கேன் பை தெம் அண்ட் 15 minutes முன்னாடி, இதுக்கு வந்துட்டு 15 minutes முன்னாடி பேப்பர் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு நீங்களாம் ஒரு குத்து மதிப்பாக 3க்கு முன்னாடி பி ரெடி வித் ஆல் யுவர் திங்ஸ். ஓகே, so the next thing என்ன அப்படின்னா random guess. So I could find many people random guess கொடுக்குறீங்க. ஏன் random guess கொடுக்குறீங்க அப்படின்றது எனக்கு புரியல. ஓகே, ஸோ random guessக்கும் சில ரூல்ஸ் இருக்கு. random guess பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ABCD ABCD இப்படி நீங்க வந்துட்டு ஷேட் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ when you do this எல்லாமே தப்பாக சான்சஸ் இருக்கு. அண்ட் தி செகண்ட் திங் இஸ் தட் சில பேர் என்ன பண்றீங்க அப்படின்னா AABBCCDD. this is also again will get you in trap. ஓகே, ஸோ இதுவும் தப்பு. பிகாஸ் சில கேசஸ்ல வந்துட்டு ஒர்க் ஆகவே ஆகாது. ஸோ ரேண்டம் கெஸஸ் இப்படியும் பண்ணக்கூடாது. அண்ட் அனதர் திங், மெயின் திங் இஸ் தட் இங்கி பிங்கி பாங்கி ACBD. ஓகே, ஸோ when I find that அவங்க வந்துட்டு லைக் ஒரு கொஸ்டினை விட்டுருந்தீங்க அப்படின்னா கூட எனக்கு பரவாயில்ல. பட் எல்லா கொஸ்டினையும் அட்டன் பண்ணி எல்லா கொஸ்டினுமே இங்கி பிங்கி பாங்கில இருக்கும்போது that should not be there. ஓகே, ஸோ இன்கேஸ் நம்மளுக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஒன்று தெரியல பட் எனக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா 1 mark கிடைச்சாதான் நான் பாஸ் பண்ணுவேன் அப்படின்னா தயவு செஞ்சு அட்டெம்ப்ட் அதர் கொஸ்டின் ஆல்சோ. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்துட்டு எக்ஸாம் ஹாலில் 39 கொஸ்டின்ஸ் தான் எனக்கு கரெக்டாக தெரியுது, எக்ஸாக்டாக தெரியுது. எனக்கு வந்துட்டு அட்லீஸ்ட் இன்னும் 1 mark வந்தாதான் நான் பாஸ் ஆவேன் அப்படின்னு தெரிஞ்சுது அப்படின்னா எக்ஸ்ட்ரா 10 questions அட்டென்ட் பண்ணுங்க. 10 questions அட்டென்ட் பண்ணிட்டு so choose all the option as B, 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 B. Okay, don't do random guesses. Either choose entirely B or either choose entirely A or either choose entirely D. So most probably answer will be in B. எப்படி சொல்றாங்க அப்படின்னா ஒரு psychological ஒரு இது போட்டப்ப most of the people are hiding answers in B. Okay, so MCQல வந்துட்டு most of the cases வந்து B ல ஆன்சர் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. தோ நான் யூஸ்வலா ஐசிஐ பேட்டர்ன் பார்த்தப்ப எனக்கு வந்துட்டு சி தான் நிறைய இருந்த மாதிரி இருந்தது. ஓகே, ஸோ யூ கேன் சூஸ் சி as well. ஓகே, ஸோ தனித்தனியாக ஒன்று வேற வேற பண்ணாமல் கண்டினியூஸாக சூஸ் பண்ணலாம். அண்ட் அவுட் ஆஃப் திஸ் 20 question definitely 2+ question will be right. So I can guess it could be 3 questions. Okay, so more than 10 questionக்கு மேல guesses வேணாம். guesses இருந்தது 10 question மேல அப்படின்னா you will definitely fail. ஓகே, ப்ரொவைடட் இந்த 39மே கன்ஃபார்ம் எனக்கு கரெக்ட் நான் மட்டும்தான் இந்த கெஸ்ஸுக்கு போகணுமே தவிர்த்து இந்த 39லயும் எனக்கு தப்பு இருக்கு அப்படின்னா இந்த கெஸ் வந்துட்டு ஒர்க் ஆகாது. ஓகே, ஸோ பி கிளியர் வித் தட். அண்ட் தி நெக்ஸ்ட் திங் ஐ வாண்ட் டு சே இஸ் தட் எக்ஸ்ட்ரா கொஷின். ஓகே,
extra question. This is very very important point. I wanted to discuss with you. So மெயினா நான் இந்த வீடியோ போடுறது இந்த பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ண அப்படிதான். ஓகே, ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா, சில பேர் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எல்லாமே கரெக்ட். மோஸ்ட் நீங்க அட்டன் பண்ண வரைக்குமே கரெக்ட். இன் த சென்ஸ் யூ ஆர் ஏபிள் டு அட்டெம்ப்ட் 50 questions. ஓகே, அதுல 42 to 43 questions வந்துட்டு கரெக்ட் ஆகுது. ஓகே, ஸோ என்ன ஆகுது அப்படின்னா 42 மார்க் ஸ்கோர் பண்ணும்போது ரிமைனிங் 8 கொஸ்டின் ராங் ஆச்சு அப்படின்னா 8 into 0.25 which is equal to 2. ஓகே, ஸோ 2 மார்க் போயிடுச்சு. ஸோ யூ வில் end up in 40. ஸோ சம்டைம்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா 41 ஸ்கோர் பண்ற இடத்துல 2 மார்க்ஸ் போச்சு அப்படின்னா 39. யூ ஆர் ஃபெயிலிங் இன் தட் பேப்பர். ஓகேவா? ஸோ எக்ஸ்ட்ரா கொஸ்டின் அட்டன் பண்ணுங்க. சில பேர் இந்த மாதிரி பார்டர்ல ஃபெயில் ஆனவங்களாம் நிறைய பேர் இருக்கீங்க. Provided all these opinions are based on the test series conducted. Okay, so பார்டர்ல இருக்கிறது வந்துட்டு பார்த்துக்கணும். சில பேர் 38 வாங்கியிருக்கீங்க. ஸோ your concepts are right. ஓகே, இந்த தப்பு ஆன்சர் இல்லாம உங்களால 50 ஸ்கோர் பண்ண முடிஞ்சது. பட் தப்பு வந்துட்டு 40 ராங்ஸ், 44 ராங்ஸ் இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களை யாராலுமே ஹெல்ப்பே பண்ண முடியாது. ஓகே, ஸோ தெரிஞ்சதை மட்டும் அட்டன் பண்ணுங்க, எக்ஸ்ட்ரா அட்டன் பண்ணாதீங்க. ஓகே, 40 wrongs, 44 wrongs, and again in one paper I saw 52 wrongs. Okay, so don't do that at all. Okay, so be careful in all those things. Fail, like if you try to attempt an extra question, you are attempting to fail. Okay, just remember this point. எது தேவையோ அது மட்டும் எழுதுனா போதும். எல்லாத்தையுமே எழுதி எல்லாத்தையுமே மார்க் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. பிகாஸ் திஸ் இஸ் a நெகட்டிவ் மார்க்கிங் பேப்பர். ஸோ ஒரு தப்பான ஆன்சருக்கு கரெக்ட் ஆன்சர்ல இருந்து 0.25 போகும். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட். அண்ட் மார்க்கிங் ஸ்கீம் எப்படி நீங்க வந்துட்டு எக்ஸாம் முடிச்சுட்டு கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கரெக்ட் ஆன்சர். ஸோ ஓகே, ஸோ அட்டெம்ப்டட் is 60 questions. Total is 100 questions. So unattempted question is 40 questions. Okay, so unattempted question, leave this. So in case of attempted question, we guess 30 is correct and 30 is wrong. What happens is that you will get the correct mark 30 into 1 which is equal to 30. Next uncorrect answer oda mark எப்படி calculate ஆகும் அப்படின்னா 30 into 0.25 இதை வந்துட்டு correct questionல இருந்து subtract பண்ணிடுவாங்க. Okay, so 30 into 0.25. $7.5. Okay, so what will happen is this 7.5 mark போயிட்டு நம்மளுக்கு 22.5 மட்டும்தான் இருக்கும். Okay, so see the difference of mark. So 40 தப்பு 44 தப்புனா கண்டிப்பா 10 மார்க்ஸுக்கு மேல போகும். ஓகே, 40 தப்பு அப்படின்னா 10 மார்க்ஸ். ஓகே, ஸோ பி ஷோர் வித் வாங்க போறதே 40, அதுல 40 கொஸ்டின்ஸ் தப்பு அப்படின்னா, அதாவது நீங்க 80 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிருக்கீங்க, அதுல 40 கரெக்ட் அண்ட் 40 தப்பு அப்படின்னா see the different ratio. Okay, so though some people have done extremely well and they could even score 83, 84, 86 வரைக்கும் உங்களால ஸ்கோர் பண்ண முடிஞ்சிருக்கு. ஸோ all those who scored 80 plus, please aim for getting 90 plus. Okay, in the exam. So yes, so I have covered all the points. So extra question எழுத வேணாம், random guess வந்துட்டு completely if you choose B, B ஆவே இருக்கணும், C ஆ இருந்தா C ஆவே இருக்கணும். Don't choose between A, B, C, D இல்ல A, A, B, B, D, D, C, C. Don't do that. Shading overல இருக்கக்கூடாது, அந்த சர்க்கிளை விட்டு வெளியே வரக்கூடாது, அண்ட் அந்த சர்க்கிள்குள்ள இருக்கிறது கம்ப்ளீட்லி கவர்டா இருக்கணும். பிகாஸ் இந்த பேப்பர் வந்துட்டு அந்த எம்சிக்யூ ஸ்கேனர்னு ஒரு மிஷின் தான் உங்க பேப்பர் கரெக்ட் பண்ண போகுது. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா இந்த கரெக்ஷன் கிடையாது உங்களுக்கு.
ஓகே. ஸோ மேனுவல் கரெக்ஷன் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்க வந்துட்டு போட்டிருக்கிறது வந்துட்டு கரெக்ட்டா ஷேட் ஆகியிருந்தது, கரெக்ட்டா ஃபில் ஆகியிருந்தா மட்டும் தான் அந்த எம்சிக்யூ ஸ்கேனர் வந்துட்டு டிடெக்ட் பண்ணும். ஓகே. ஸோ யூஸ் ஒன்லி ஹெச்பி பென்சில், ப்ரிஃபரபிளி அப்சரா pencil and have Apsara eraser. Okay. So in case if you buy drawing pencil, that is also absolutely fine. Provided you should only have a HB pencil. Okay. So drawing pencil in particular வாங்குனீங்க அப்படின்னா HB pencil, you can use DOMS, Camlin or Faber-Castell. Please avoid Natraj pencil. ஓகே. ஸோ ஃபுல்லாவே கம்ப்ளீட்டாவே கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாவே நம்ம வந்துட்டு பென்சில் தான் யூஸ் பண்ணுவோம்னா கிடையாது. ஒன்லி டு ஷேட் தி ஆன்சர் பார்ட் யூ நீட் டு யூஸ் பென்சில். ஓகே. ஸோ அதர் தேன் தட் யூ நீட் டு ஃபில் யுவர் நேம், யூ நீட் டு ஃபில் யுவர் ரோல் நம்பர், யூ நீட் டு ஷேட் தி ரோல் நம்பர். ஃபார் ஆல் தோஸ் திங்ஸ் யூ நீட் டு யூஸ் black ballpoint pen only. Okay. So please have your ballpoint pen, please have your pencil, eraser, sharpener. Okay. So all the very best. Paper will also be easy. Okay. So don't worry. Take care.